அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1933ஆம் ஆண்டு வரை வந்த 12 படங்களை பற்றி பார்த்தோம். இனி 1934ஆம் ஆண்டு வெளிவந்த படங்களை பற்றி பார்ப்போம். 1934ஆம் ஆண்டு மட்டும் 15 படங்கள் வெளிவந்துள்ளன. சினிமா படங்களை எடுக்க தமிழக செல்வந்தர்கள் பலர் முன்னுக்கு வந்தாலும் வழக்கமான பம்பாய் மற்றும் கல்கத்தா பட நிறுவனங்களே தமிழ் படங்களை தொடர்ந்து எடுத்தன. அதன் காரணம் என்னவென்றால், சென்னையில் படப்பிடிப்பு தளங்கள் அப்போது அமைக்கப்படவில்லை என்பதுதான். அதனால் பம்பாய் மற்றும் கல்கத்தாவில் இருந்த பட நிறுவனங்கள் தொடர்ந்து தமிழ் படங்களை எடுத்தனர். தமிழில் நடிக்கும் நல்ல நாடக நடிகர்கள் மற்றும் ஆசிரியர்களை பயன்படுத்தி கொண்டனர். அப்படி எடுக்கப்பட்ட படம்தான் ஸ்ரீ கிருஷ்ண லீலா. இது தமிழ் சினிமாவின் 13வது படமாகும். இந்த படத்தில் அன்றைய பிரபலமான தென்னிந்திய நாடக நடிகர்கள் பலர் நடித்திருந்தனர். இப்படத்தின் கதைக்கரு மகாபாரத கதையின் நாயகன் ஸ்ரீ கிருஷ்ணனின் பிறப்பு, வளர்ப்பு, கம்சனை கொல்லும் கதையம்சம் போன்றவைகளுடன் அமைக்கப்பட்டது. இப்படத்தினை கல்கத்தா பட நிறுவனமான பயனியர் பிலிம்ஸ் தயாரித்தது. ஸ்ரீ கிருஷ்ணலீலா படத்தை இயக்கியவர் பி.வி. ராவ் என்பவர் ஆவார். இதில் நடித்த நடிகர்கள் பி.எல். சிவபாக்கியம் தேவகி வேடத்திலும், சி.வி. பந்துலு வாசுதேவர் வேடத்திலும், சி.எஸ். ஜெயராமன் கிருஷ்ணன் வேடத்திலும், சி.எஸ். ராமண்ணா பலராமன் வேடத்திலும், எம்.எஸ். முத்துகிருஷ்ணன் கம்சன் வேடத்திலும், கே.எல். ராஜம்மாள் யசோதை வேடத்திலும் நடித்திருந்தார்கள். மற்றும் டி.ஜி. மனோஜ், ராஜராஜேஸ்வரி, மீனம்மாள், பொன்னுத்தாயி போன்றவர்கள் துணை வேடத்தில் நடித்த ஸ்ரீ கிருஷ்ணலீலா திரைப்படம் 18,000 அடியில் படமாக்கப்பட்டது. 60 பாடல்களை கொண்ட இந்த படம் நன்றாக ஓடியதாக சொல்லப்படுகிறது. இந்தியா முழுவதும் இப்படம் பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அங்கும் ஓடியதாக சொல்லப்படுகிறது. இதுவும் காணாமல் போன திரைப்படங்களில் ஒன்றாகும். இனி இதே 1934ஆம் ஆண்டில் வெளிவந்த மற்ற படங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.